ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை நேரத்திலே இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த வசனத்துடைய ஒரு பகுதியை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஒரு முறை ஒரு சிறு பையன் அவன் வீட்டில் இருக்கும்போது, சிறுவனா இருக்கும் போதே அவனுடைய தகப்பன், அவனுடைய தாய் எல்லாரும் அந்த பையனை பார்த்து சொன்னார்கள், நீ எல்லாம் எனக்கு போய் பிள்ளையாய் பிறந்திருக்கிறாயே, உன்னால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி வீட்டில் இருக்கும் போதே, சிறு வயதில் இருக்கும் போதே அவனை திட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. அவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றான். பள்ளிக்கூடத்திலே அவனால் மிக சிறப்பாக படிக்க முடியவில்லை. எனவே அங்க இருக்கிறதான எல்லா ஆசிரியர்களும் அவனை பார்த்து சொன்னாங்க, நீலாம் படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, இங்க ஸ்கூல்ல இந்த இடத்த அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு பேசாம நீ மாடு மேய்க்க போலாம் அப்படின்னு சொல்லி அவனை வெறுத்து அவனை ஒவ்வொரு நாளும் திட்டிக் கொண்டே இருந்தார்கள். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. அவன் கல்லூரிக்கு சென்றான். அங்கேயும் இதே நிலைதான் நீடித்தது. எல்லா ஆசிரியர்களும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு போனான். வேலைக்கு போன இடத்துலயும் அவனுடைய எஜமான், அவனுடைய முதலாளி அவனை பார்த்து சொல்றாரு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, போய் இங்க சேர்ந்துட்டே, என் தலையில விழுந்துட்டே என்று சொல்லி அவர்கள் கடினமான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருந்தார். அதுலயும் அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டே இருந்தான். ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு திருமணமானது. திருமணமானி சில நாட்களிலேயே அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொன்னால், உன்னை போய் நான் திருமணம் பண்ணிட்டேனே, நீலாம் எனக்கு கணவனாய் வந்து விட்டாயே, என்னுடைய தலையெழுத்து என்று சொல்லி மறுபடியும் கடினமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். எல்லாரும் இவனுக்கு விரோதமாய் கடினமான வார்த்தைகளையே பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இவனுக்கே தோன்றியது, நான் எதற்குமே லாய்க்கு இல்லை என்று சொல்லி. அப்படி கடினமான அந்த சூழ்நிலையிலே, வேதனை நிறைந்த நேரத்திலே அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு வந்தது, இப்பொழுது கடவுளிடத்தில் போவோம் என்று சொல்லி அப்பொழுதுதான் அந்த பெரிய வயது வந்ததுக்கு அப்புறம் தான் தேவனிடத்தில் போய் கதறி அழுதான். அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் வந்தது, இத்தனை நாள் நீ எங்க போன, நீ முன்னாடியே வந்திருந்தா நான் உன்னை ரொம்ப நேசிச்சிருப்பேன், உன்னை இன்னும் அதிகமான உயரமான இடத்துக்கு அழைத்து சென்றிருப்பேனே என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அவனை கட்டி அணைத்து அவனுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்தார். அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தந்தார். அதன் பின்பதாக அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறினது. இதே போல இந்த காலை நேரத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, வெறுக்கப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலையில இந்த காலை நேரத்துல நீங்க இருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்க நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய அன்புக்காக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் கூட ஒரு தகப்பனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகப்பன் தன்னுடைய இளைய மகன் அவன் தூர தேசத்துக்கு போய் பாவம் செய்து அநியாயமாய் துரோகமாய் வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு வரும்போது அவனுடைய தகப்பன் அவன் தூரத்தில் வருவதை கண்டு மனதுருகி வேகமாய் ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார் என்று நம்ம வாசித்தோம். அதே தகப்பன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கும் இந்த நேரத்திலையும் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் நேசிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கலாம். இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை நேசிக்க, உங்களிடத்தில் அன்பு செலுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அவர் மேல வைத்துவிட்டு நாம் இருக்கிற நிலையிலே அவரை தேடி வந்தால் மாத்திரம் போதும். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை தேற்றி, அவர் உங்களை கட்டி அணைத்து, உங்களை அரவணைத்து, உங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் ஆறுதலையும் உயர்வையும் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே தேவன் நம்மோடு இருப்பதை மறந்து விடாதீர்கள். அவர் உதவி செய்ய இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எனக்கு யாரும் இல்லை, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நினைக்காதீர்கள். உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற, செய்ய நினைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது, தரிசனங்கள் பெரியது. எனவே தேவனிடத்தில் வரும்போது உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். உங்களை நேசிக்க அவர் ஆவலுடன் காத்திருக்கிறார். உங்களுடைய அன்புக்காக அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் மற்றவருடைய அன்புக்கு இயங்காமல் தேவனை நோக்கி உங்கள் கரத்தை நீட்டுங்கள், அவரை நேசியுங்கள். அவர் இப்பொழுதும் உங்கள் கரத்தை பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். எனவே எதற்கும் பயப்படாமல் அவருடைய அன்பின்
செட்டைகளின் கீழாக வருவோம், அவருடைய அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வோம், அவருடைய அன்பிலே நிலை பெற்று இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலே தனிமை உணர்வோடு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக, உம்மை நோக்கி வருவார்களாக. வந்து உம்முடைய அன்பை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தனிமை உணர்வுகளையும், அவமானங்களையும், நிந்தனைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.